ஹாய் ஹலோ தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 டேஸோட முன்னாக ஷேர் பண்ணியிருக்கேன். தேர்ஸ்டே மார்னிங் தான் டீச்சர்ஸ் டே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஃபெலிக்ஸ் குட்டி கையாலேயே அவங்க மிஸ்ஸுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். அதை வாங்கி பார்த்துட்டு அவங்க மிஸ்ஸு தேங்க்யூ டியர்னு சொன்னாங்களா. அது ஈவினிங் வந்து சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி தேர்ஸ்டேனால ரூமு, ஹாலு, கிச்சனு, பால்கனின்னு எல்லாத்தையுமே கூட்டி பெருக்கி விட்டுட்டு மாப் பண்ணி விட்டுட்டேன். இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஃப்ரைடே மிட் மார்னிங் போல எடுத்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சமைச்ச ஒரே ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். அது ஏன்னே தெரியல, சாம்பார் வைக்கிறது அப்படின்னா மட்டும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா 3 வேளைக்கு சாம்பார் வச்சு ஓட்டிடலாம். மீதி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் மதியம் வரைக்குமே அதை வச்சுக்கலாம். அதுலேயும் வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் உள்டாவாக முருங்கைக்கீரை போட்டு சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். சண்டே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது. சரி கொஞ்சம் பட்டுட்டிங்கிறீங்களா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்னமாக எடுத்துக்கிட்டு அது கூட எக்கோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணி ஹேருக்கு வந்து ஒரு பேக் மாதிரி போட்டிருந்தேன். ஃபேஸ்க்கு பாதாம் பிசினை ஒரு 1 ஹவர் போல் தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். இது கூட தக்காளியோட ஜூஸ் ஆட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருந்தேன். இதோட ஃபைனல் ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.